இன்னைக்கு அஷ்டமியை பற்றி ஒரு சின்ன விளக்கம். அதாவது அஷ்டமி என்பது நம்மளுடைய காலங்கள்லேயே இரு காலங்கள் இருக்குது. வளர்பிறை, தேய்பிறை. இந்த தேய்பிறை காலங்களில் தான் ஒரு மனிதன் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். வளர்பிறை காலங்களில் எதுவுமே பார்க்க வேணாம். ஏன்னா யோகங்கள் எப்போவுமே நமக்குள்ளே வந்துவிடும். ஆனால் தேய்பிறை காலங்களில் தான் எல்லா வகையான நோய்கள் நம்ம உடம்புல தொத்தும். எல்லா வகையான தரித்திர நிலை நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதற்கு பிறகு எல்லா வகையான மூதேவிகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காலங்கள். இந்த காலங்களில் நாம் எப்படி வீட்டை வச்சுக்கணும்னா, தேய்பிறை காலங்களில் வீட்லேயோ இல்லை பைரவர் கோயில்கள்லையோ போய் விளக்கு போட்டுட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு தரித்திர நிலை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். அதற்கு பிறகு எப்போவுமே வீட்டில் தீபங்கள் எரியணும். வீட்டில் தீபங்கள் எரிந்தாலே சகல வகையான தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதற்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையில் பைரவிகள்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நாய்கள் வளர்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இறைவனை நம்ம கண் முன்னால் பார்க்க முடியாது. ஆனால் நாய்கள் மூலியமாக இறைவனை பார்க்கலாம். நம்ம பைரவியில் இருக்கிறது ஆண் நாய், பெண் நாய். இந்த 2 நாயுமே நம்ம வீட்டில் ஒவ்வொரு மனிதர்களும் வளர்க்கலாம். அதனால் முடி கொட்டும், சாப்பாட்டில் விழுந்துடும், குழந்தை குட்டிகளை கடிச்சிடும் அப்படின்னு யாருமே பார்க்க வேணாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாய்கள் யார் யார் வளர்க்கணும், யார் யார் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலிருந்து நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம், இல்லை மேச ராசியிலேருந்து நம்ம ஒரு கணக்கு எடுக்கலாம். மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த 12 ராசிக்குள்ள சுக்கிரன் தான் நம்மளுடைய பைரவிகளுக்கு அதிபதி. அந்த சுக்கிரன் நல்ல பொசிஷன்லேருந்து, அதாவது 1, 5, 9லையோ 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானமோ இல்லை உபஜய ஸ்தானத்துலேயோ இல்லை பரம்பரை ஸ்தானத்துலையோ சுக்கிரன் நல்லா வளர்த்துருச்சுன்னா, அவங்க வீட்டில் யார் யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டில் பணம், காசு, பேர், புகழ் எப்போவுமே குறையாது. எதிரிகள் பக்கத்தில் வரமாட்டாங்க. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி. அந்த எதிரி பக்கத்தில் வரமாட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் பொன், பொருள், ஆடை, ஆபரணம் இதை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி பூரா அந்த நாய்கள்கிட்ட இருக்கும். பைரவிகள்கிட்ட ஃபுல் இது இருக்கும். அவங்க வீட்டில் எப்போவுமே நாய் வத்தாமல் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சுக்கிரன் 6, 8, 12 போயிடுச்சுன்னா அவங்க நாய் வளர்க்க முடியாது. அவங்களுக்கு நாய்கள் எத்தனை நாய்கள் வளர்த்தாலும் ஒன்று இறந்து போயிடும், இல்லை வெறி பிடிச்சிருக்கும் அந்த வீட்டில். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதனால் யாரெல்லாம் சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் 1, 9 கேந்திரஸ்தானம் ஏறினவங்க நாய் கண்டிப்பாக வளங்க. இதை உங்களோட ஜாதகத்தில் பாருங்கள், யார் வளர்த்தா யோகத்தை கொடுக்கும் நாய் அப்படிங்கிறத. ஒரு நாய் வீட்டில் வளர்த்தோம்னா நம்மளுடைய பூரியத்தில் பாவம் புண்ணியம்லாம் செஞ்சுருப்போம். அதை இந்த நாய்கள் மூலியமாக நம்மளுடைய நிவர்த்தி பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போய் தான் தேய்பிறையில் கோயிலுக்கு போய் அஷ்டமி பூஜை பண்ணிட்டு வரோம். ஒரு வீட்டில் நாயை வளர்த்து 2 சோறு, பிஸ்கட் கொடுத்தீங்கனாலே அதுக்கு நிகரான ஒரு பூஜை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுக்கு சிவனை கும்பிட்றதும் நம்ம வீட்டில் உள்ள பைரவிகளை கும்பிட்றதுமே நிகரானது. அதை செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைக்கும். என் நாய் கடிச்சிடும், முடி கொட்டிடும், சாப்பாட்டில் விழுந்துடும், அதனால் எங்களால் நாய் வளர்க்க முடியல. அதவங்க ஜூமில் உள்ளது, பக்கத்து வீட்டில், எய்த்த வீட்டில், அடுத்த தெருவில் உள்ள நாய்களுக்கு பிஸ்கட், ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுங்க. அதனால் உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தை குட்டி நல்லா படிப்பாங்க. ஏதோ ஒரு தான தர்மங்கள் பண்ணுறோம் எல்லாருக்கும்.